உங்களை சந்திப்பதையிட்டு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ நாங்கள் யாரை சந்திக்க வந்திருக்கிறோம்டா, வெள்ளச்சியம்மா சந்திக்க வந்திருக்கிறோம். கடந்த ஒரு வருடங்களாக மாதாந்தம் அதுக்கு நாங்கள் சில உதவித்தொகையை பணத்தொகையை நாங்கள் வழங்கி வர்றோம். அதை முன்னிட்டு ஏப்ரல் மாதத்திற்கான உதவி திட்டம் அம்மாவுக்கு நாங்கள் கொடுக்க இருக்கிறோம். சொல்லப்போனால் 4ஆம் மாதம் எல்லாமே அம்மாவுக்கு சுகம் இல்லை. எங்கம்மா இருந்தீங்க? சொல்லுங்க. ஒரு ஆஸ்பத்திரியில் இருந்த நம்ம வயிற்று குத்து சரியான வயிற்று குத்தாக இருந்து பாட்டுக்கு போனேன். நான் பாட்டுக்கு போய் திருப்பி அங்கே போய் அவங்க படம் பிடிச்ச பார்த்து ஸ்கேன் பண்ணி எல்லாம் பார்த்து சொன்னாங்க, வயிற்றுல எனக்கு சாப்பாட்டு கூட இல்லை, ஒரு ரத்த கட்டி இருக்கலாம், அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும். ஆப்ரேஷன் பண்ண அது இப்போ வயசு வழியாக மருந்து செஞ்சாங்க, கரைக்கணும் 2 மருந்து செய்கிறாங்க. அப்போ ஜோமாயி நாங்களும் வீட்டிலேருந்து நான் ஜோம் பண்ணேன். அங்கே மகளும் இங்கே வீட்டை கொண்டு போயிட்டு 7ஆம் மாதம் திருப்பி கொண்டு வாங்கன்னு திருப்பி எங்களை அனுப்ப, எனக்கு இங்கே எந்த வீட்டை தண்ணி இருக்கான்னு நம்ம கூட்டிக்கணும். எங்களோட புல்லுமல்ல தூரம் அங்கே கொண்டு வச்சிருக்கிறாங்க, வச்சு மருந்து செய்கிறாங்க. அதான் இப்போ நான் வந்திருக்கிறேன். தாங்கள் சந்திக்கணும் ஆவிலிருந்து நான் பார்க்கணும் வந்து. நன்றி நன்றி நன்றி. ஜெயக்குமார் சுசிலா உங்களை விசாரித்தாங்க. மற்றது எங்களோட ஆறுதல் உணவு மைய ஸ்தாபகர் ராசதுரை விமலநாதன் அண்ணனும் உங்களை கேட்டபடி விசாரித்தபடி இருந்து இப்போ நான் சொன்னேன், இப்படித்தான் சூழ்நிலை இருக்குது, கட்டாயமாக வருவா, வந்ததுக்கு பிறகு நாங்கள் அந்த உதவியை செய்யலாம்னு சொல்லி நாங்கள் வச்சிருக்கிறோம். ரைட். அப்போ இது வந்து மே மாதம் அம்மா, மே மாதத்துக்குரியது இல்லை. இது என்னென்னா நீங்கள் 4ஆம் மாதம், அதாவது ஏப்ரல் மாதம் நீங்கள் இல்லை ஹாஸ்பிட்டலில் தான் சுகம் இல்லாமல் இருந்தீங்க. அப்போ அதை நாங்கள் வச்சுருந்தோம் 5000 கூட இருந்தாங்க. ஜெயக்குமார் சுசிலா மற்றும் ஆறுதலின் உணவு மைய ஸ்தாபகர் ராசோதரை விமலா அண்ணனுக்கு நீங்கள் உடம்பையாக நன்றி செலுத்துகிற நீங்கள் நன்றி. அதே போல் நாங்களும் கூட ஆறுதலின் உணவு மைய ஸ்தாபகர் ராசோதுரை விமலா அண்ணனுக்கும் மற்றும் சுசிலா ஜெயக்குமார் அவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.